பாடியிருக்கிறோம், ஆராதித்திருக்கிறோம். அப்பா பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த பிரசங்கத்தின் மூலமாய் எங்களோடு கூட பேசுவீராக. என்னை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் ஒளி ஊழியம் என்கின்ற ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து இந்த 6 ஆண்டுகள் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையாகவே நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம கூடி ஜெபித்து கொண்டிருந்தோம். இப்படி இரவில் இந்த கொரோனா நாட்களினால் நம்மளால் செய்ய முடியாமல் இருந்தது. மறுபடியும் கர்த்தர் இந்த இரவு ஜெபத்தை ஆரம்பிக்கும்படியாக கிருபை செய்த கர்த்தருக்கு நான் சோதரிக்கிறேன். இன்றைக்கு உண்மையாகவே நம்ம கூடி ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதை சமூக வலைத்தளத்தின் மூலமாய், முகநூல் மூலமாய் பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு பெரும் இந்த அருமையான ஒவ்வொரு தம்பிமாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்போம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எடுத்தோம் யாராவது ஒருத்தர் நீங்கள் வாசிக்கும்படி உங்களை நான் அன்பை கேட்டுக் கொள்கிறேன். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து என்ன பண்ணினாரா? புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்ம எகிப்திலிருந்து, ஒருவேளை ஒரு கஷ்டத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுகிறார்? புறப்பட பண்ணுகிறார். அந்த தேவன் அவர்களுக்கு என்ன செஞ்சாரா? காண்டா மிருகத்திற்கு ஒத்த ஒரு பலனை கர்த்தர் கொடுத்தாராம். அல்லேலூயா. காண்டா மிருகம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துக்கிறோம்? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் காண்டா மிருகத்தை பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா. காண்டா மிருகத்துக்கு மூக்கு கிட்ட என்ன இருக்கும்? கொம்பு இருக்கும். அல்லேலூயா. எல்லா மிருகங்களுக்கும் தலையில கொம்பு இருக்கும். இதுக்கு மட்டும் எங்க இருக்கும்? மூக்குல கொம்பு இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் மூக்கு கொம்பன். அல்லேலூயா. அதுக்கு பேர் என்னவா? மூக்கு கொம்பன். அதான் அவருடைய பழைய பெயரு. அதை நம்ம காண்டாமிருகம் அப்படின்னு காலப்போக்கில் இருக்குது. காண்டாமிருகம் 2 வகைப்படுதான். அல்லேலூயா. அதுல ஒரு இனம் வெள்ளை இனம், ஒரு இனம் கருப்பா இருக்கும். ஏறத்தாழ அதை குறித்து சொல்லும் போது 1.5 5.6 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குது. அது ஒரு காண்டாமிருகத்தினுடைய எடை ஏறத்தாழ 1 மெட்ரிக் டன் எடை கொண்ட அவ்வளோ 40 கிலோமீட்டரை மிக வேகமாக ஓடக்கூடிய 40 கிலோமீட்டரை அசால்ட்டா அது சாதாரணமா அது ஓடி முடிச்சிடுமா? ஏதாவது இலை, தலை, புதர் அந்த செடி இருந்துச்சுன்னா அந்த மூக்கு கொம்புல சொருகி அந்த செடியை என்ன பண்ணிடும்? பிடுங்கி போட்டக்கூடிய அளவுக்கு அதுக்கு பலன் உண்டு. பல விதத்தில் அதை சொல்றாங்க. இது ஒரு தாவர ஒன்னியா இருந்தாலும் நான் இதை குறித்து தியானம் பண்ண ஆரம்பித்தேன். அல்லேலூயா. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இரவு வேளையில ஒருவேளை நம்ம ஏதோ விஷயத்துல பலவீனப்பட்டிருக்கலாம், கண்ணீர் வடிச்சிருக்கலாம், நெருக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் ஒரு மிருகத்தோடு நம்ம ஒப்பிட்டு சொல்றான்னு சொன்னா அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. காண்டாமிருகம் எந்த சூழ்நிலையிலுமே பயப்படாது. அல்லேலூயா. என்ன பண்ணாது? பயப்படாது. ஏன்னு சொன்னா நான் சமீபத்தில் கூட வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். காண்டாமிருகம் எல்லாம் வேகமா ஓடுது. கார் ஏறத்தால ஒரு 100 காரு கிட்ட அப்படியே வரிசையா நின்று இருக்குது. ஒரு வேளை அதை கிராஸ் பண்ணணும்னு நினைச்சா என்ன ஆகும்? அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு அது என்ன பண்ணிட்டே இருக்கும்? ஓடிக்கொண்டே இருக்கும். 3 வெளிப்பாடுகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதை தான் இந்த நாள் நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. இதே வார்த்தையை நீங்கள் சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 21வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்க அற்புதமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு நீர் செவி கொடுத்தீர். ஆமென். செவி கொடுத்து அருளினீர். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்க. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து, எங்க சிங்க வாயிலிருந்து நம்ம பிடுங்க முடியுமா அல்லது அது கையிலிருந்து வாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. சிங்கத்துடைய வாய் கொஞ்செல்லாம் அதை கடிச்சு சாப்பிடுகிற, உயிரை பறிக்கிற சூழ்நிலையில கர்த்தர் என்ன பண்ணினீங்க? நீங்க என்னை காப்பாற்றினீங்க ஆண்டவரே, ரட்சித்தீங்க ஆண்டவரே. நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில், நினைச்சு பாருங்க. சில நேரங்கள்ல இந்த மாடு விடும்போது, மாடு விடும் திருவிழால மாட்டு கொம்புல ஆளுங்க மாட்டிக்கினாங்க. என்ன ஆகும்? அப்படியே அந்த கொம்புல என்ன பண்ணா?
நீங்க இந்த அந்த மதுரையில் நடக்கிற மாடு விடும் திருவிழா இருக்கலாம், எல்லாமே அந்த ஜல்லிக்கட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில பேருடைய அந்த பனியன் என்ன பண்ணுது, அந்த கொம்புல மாட்டிக்குது, கொம்புல தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாடு. அது போல அந்த காண்டாமிருகத்தின் கொம்புகளில் நான் மாட்டி தவித்து கொண்டிருக்கிறத போல நான் இருந்தேன். அங்க நான் செபித்தேன், அங்கேயும் என் ஜெபத்தை நீங்க கேட்டீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். வாசிங்க சங்கீதம் 92 10ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிப்பீங்க சொன்னா எங்க சொல்றாரு பாருங்க, அற்புதமான ஒரு வார்த்தை. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய கொம்பை என்ன செய்கிறாரா, காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறாராம். அல்லேலூயா. அப்ப காண்டாமிருகம் கொம்புன்னு சொல்லும்போது அது உறுதியானது, அது உயர்ந்தது. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நமக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை தந்து உன்னை உறுதியாக்கி உன்னை உயர்த்தி, எந்த ஜனங்களுக்கு முன்பதாக நம்ம அழுது கொண்டிருந்தோமோ அதே ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அப்படியே வாசிப்பீங்கன்னு சொன்னா அற்புதமான வார்த்தைகள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல இப்படி ஒரு வசனம் சொல்லுகிறது, பந்தய சாலையில் ஓடுபவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவீர்களாக. வாசிங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 9:24 வாசிக்கலாம். வாசிங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று நீங்க அறியீர்களா, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா. காண்டாமிருகத்தின் பலன் கர்த்தர் எதுக்கு நமக்கு கொடுக்கிறார்னா, இந்த பூமியில ஓடுகிறதற்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுப்பதற்கு, ஓடுவதற்கு கர்த்தர் கொடுக்கிற பலன். அல்லேலூயா. காண்டாமிருகத்தின் பலன் எதுக்கு கர்த்தர் கொடுத்தார்னா, இந்த பூமியில நீ ஓடி முடிப்பதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமியிலே பிசாசை மேற்கொண்டு நீ ஓடுவதற்காக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற வியாதிகளை மேற்கொண்டு நீ ஓடும்படியாய், பலவீனங்களை மேற்கொண்டு ஓடும்படியாய், சோர்வுகளை மேற்கொண்டு ஓடும்படியாய் நீ ஓடுவதற்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எதற்கு கர்த்தர் காண்டாமிருகத்திற்கு ஒத்த ஒரு பலன் கொடுக்கிறார்னா, நீ ஓடணும், ஓடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்க ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். நீ காலாட்களோடு ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடு எப்படி நீ சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா நம்ம கிட்ட பேசுறாருல. நீ காலாட்களோட ஓடும்போது என்ன பண்ண முடியல, உன்னால ஓட முடியல, இந்த பூமியினால மேற்கொள்ள முடியலன்னு சொல்றீங்க. ஒருவேளை குதிரைகளோடு நீங்க எப்படி ஓடுவீங்க? நீங்க சமாதானம் உள்ள தேசத்திலே நீங்க வாசம் பண்ணணும், அடைக்கலமா இருக்கணும்னு நினைச்சா அந்த யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? அப்போ கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே நான் ஓட பலன் எனக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? அல்லேலூயா. இந்த இரவு கர்த்தர் நம்ம கூட பேசுறாரு, ஆண்டவரே இந்த பூமியில ஓட்டத்தை ஓடி முடிக்க எனக்கு நீங்க என்ன தாங்க? பலன் தாங்க ஆண்டவரே. நான் ஆண்டவர் உம்முடைய கிருபையினால் தான் ஆண்டவரை வாழ்கிறேன் என்று சொல்லி நம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யார் தான் நமக்கு பலனே? கர்த்தர் தான் நமக்கு பலனாய் இருக்கிறார். சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துக்கு நீங்க வாசிப்பீங்க சொன்னா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு எதை கொடுக்கிறாரா? பல விதத்துல கர்த்தர் நன்மைகளை செய்கிறார். கர்ப்பத்தின் கனிகளை கொடுக்கிறார், திருமண வாழ்வை கொடுக்கிறார், வீட்டை கொடுக்கிறார், வசதியை கொடுக்கிறார், வருமானத்தை கொடுக்கிறார், பிழைக்க செய்கிறார், போஷிக்க பண்ணுகிறார். இது எல்லாமே இருந்தாலும் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடுவதற்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார். 24ஆம் தேதி 5வது மாசம் 2020 27ஆம் தேதி எனக்கு மேரேஜ் டே. அல்லேலூயா.
மே 27 எனக்கு திருமண நாள். ஆனா மே 24 என் வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். அல்லேலூயா. இப்போ எனக்கு பயங்கரமான ஒரு நெருக்கம், பயங்கரமான ஒரு வேதனை. அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? இதுவரைக்கும் ஏதோ ஒரு வழியில ஆவியானவர் நம்ம நடத்திட்டாரு, இதுக்கப்புறம் நிச்சயம் நம்ம நடத்துவாரு. ஆனா நம்ம எல்லாரும் பெற்றோர்களை விட்டு வெளியே வரோமே அப்படின்னு சொல்லும் போது, நான் அழுத போது கர்த்தர் என் கூட பேசினாரு. என் பலன் உன்னோடு கூட இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. என் பலன் உன்னோடு கூட இருக்கும், நான் உன்னை வழி நடத்துவோன்னு கர்த்தர் என்னோடு பேசினார். அந்த பலத்தோடு தான் வீட்டை விட்டு கடந்து வந்தோம். பல இடங்களில் இருந்தாலும் தேவன் என்னை நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். என்னை நடத்துவதற்கும் என்னை ஓட வைப்பதற்கும் எனக்கு பலம் தந்த தேவன் நிச்சயம் உங்களுக்கும் பலம் தந்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஓடுவதற்கான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது, சரீரத்திற்கான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் வசனம் 4-5 வசனத்தை 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவன் மனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நீ என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவல்லன்னு சொல்லுகிறார். யார் அப்படி சொன்னது? எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் இந்த எலியா தீர்க்கதரிசி? வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தவர். அல்லேலூயா. உன்னால என்னால முடியுமா? அல்லேலூயா. விசுவாசிப்போமானால் நிச்சயம் முடியும். அல்லேலூயா. அப்போ எலியா கிட்ட ஒரு பலன் இருந்தது. நான் ஜெபிப்பேனானால் வானத்தில் அக்கினியை என் தேவன் என்ன பண்ணுவாரு? இறக்குவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு மாவீரன் அந்த 400 தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டு நல்ல ஜெயகம்பீரமா இருந்தவன் ஒரு சத்தத்தை கேட்டவுடனே பயந்து போய் எங்க படுத்துட்டு இருக்கிறான்? சூறை செடிகளை படுத்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு கூட அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து ஓடுனவங்க இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணல, ஓட முடியல. காரணம் என்னன்னா சரீர பலவீனமா போயிடுது. அநேகர் மருத்துவருக்கு டாக்டர் கிட்ட போகணும், மெடிசன் எடுக்கணும். அநேகருக்கு சுகர் வந்துச்சு, பிபி ஆயிடுச்சு, அநேகருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், இப்படி நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் சரீரத்தை கவனிக்காமலேயே போயிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நம்முடைய சரீரம் ஒரு ஆலயம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு ஆலயத்தை எப்படி நம்ம பரிசுத்தப்படுத்தி சுத்தமா காத்துக் கொள்கிறோமோ அப்படி நம்முடைய ஆலயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நடந்த சம்பவம் என்ன? ஆண்டவரே சூறை செடியில் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவே எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுகிறான். ஆனா கர்த்தர் விட்டாரா? விடவேல. 5வது வசனத்தை வாசிங்க சொன்னா, ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு அவன் படுத்துட்டான். என்ன பண்ணிட்டான்? அவ்வளவுதான், இனி என்னால எழும்ப முடியாது. ஊழியத்தில் இன்னைக்கு அநேகர் படுத்துட்டாங்க. அநேக பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் இன்னைக்கு போதும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் நீ போதும் சொன்னா கூட உன்னை விடுகிற மாதிரி இல்ல. அல்லேலூயா. எனக்கு போதும் போதும் நீ சொன்னா கூட உன்னை விடுகிற நிலைமையில் கர்த்தர் இல்ல. உன்னை மறுபடியும் கொண்டு வந்து உன்னை பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்துரு போஜனம் பண்ணுனாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இருந்தோம்னா எதிர்த்து போப்பான்னு வெறுங்கையோட நம்ம என்ன பண்ணிருப்போம், அனுப்பிச்சு வச்சிருப்போம். ஆனா கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அறிந்தவர் மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தின் மேல் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் சரீரத்தை கர்த்தர் கவனிக்கிறவர், உங்கள் சரீரங்களை கர்த்தர் அவர் விசாரிக்கிறவர். இங்க வசனம் சொல்லுது, தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி. அம்மா சில நேரத்தில் நம்ம காலையில தூங்கி இருந்தோம்னா வந்து தட்டி, மகன் காலையில் என்ன பண்ணு, சாப்பிடணும், எந்திரி எந்திரி எந்திரின்னு எழுப்பாங்க. ஏன் எழுப்பாங்க சொல்லு? தான் பிள்ளை பலவீனமா மாறிடக்கூடாது, தன் பிள்ளை சோர்ந்து போயிடக்கூடாது, என் பிள்ளை வயது வரும்போது பலன் இல்லாம போயிடக்கூடாது என்கின்ற அக்கறை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அன்பு வைத்திருக்கிறதுனால யார் திரும்ப சாப்பாடு கொடுப்பாங்க? அன்பா இருக்கிறவங்க தான் சாப்பாடை கொடுப்பாங்க. சில நேரத்தில் சில நிகழ்ச்சிகள் நடக்கும்போது கூட கல்யாண வீட்டிலேருந்து ரொம்ப விருப்பமானவங்களுக்கு டிஃபன் கேரியரில் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடை போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அவங்களுக்கு மட்டும் நல்லா பீஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனைங்க. சொந்தங்கள்ல பிரச்சனைங்க ஆகும். சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல. ஆனா பிரியமானவனுக்கு நம்மளே என்ன பண்றோம், போஜனம் கொடுக்கணும்னு விருப்பப்படுறோமே, பரம தகப்பன் நமக்கு அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் மறுபடியும் படுத்துட்டான். 7வது வசனத்துல மறுபடியும் 2வது முறை தட்டுகிறார். நீங்க 8வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அற்புதமாய் வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஒரு கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த இரவு கர்த்தர் நமக்கு ஒரு பலன் கொடுக்கிறார். உன் சரீரத்திற்கு ஒரு பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன சாப்பிடணும்னா சாப்பிடலாம். சில பேர் நீங்க நினைக்கலாம், பிரதர் பணக்காரெல்லாம் தங்க கட்டிட்டு சாப்பிட்றாங்க பிரதர், அவங்க தான் ரொம்ப நாள் வாழ்வாங்க போல தெரியுது, நாங்கெல்லாம் ரேஷன் அரிசி சாப்பிட்றோம், நாங்க சொசைட்டி அரிசி சாப்பிட்றோம், நாங்க போய் எப்படி பலனா இருக்க முடியும்? பாருங்க, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஒரு முறை ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஊழியக்காரன் கிராமமா சுற்றி திருந்து ஊழிய செஞ்சுட்டு வந்துட்டாராம். ஸோ ஆண்டவர் நடத்துவாரு. எலியாவை காகம் கொண்டு போஷித்த தேவன் நம்முடைய தேவன் அல்லவா, நிச்சயமா போஷிப்பாரு சொல்லிட்டு 12 மணி வெயில்ல போயிட்டு ஒரு 2-3 வீடெல்லாம் விசிட் பண்ணிட்டு வீட்டில் வந்து அவர் இருக்கும்போது வீட்டில் சாப்பாடே அவருக்கு இல்லையா. அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் போயிட்டு ஒரு குழந்தை மாதிரி முழங்கால் படிட்டு, ஆண்டவரே அந்த எலியாவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, காக்காவை கொண்டு கொடுத்தீங்க ஆண்டவரே, அந்த தேவ தூதனை கொண்டு போய் என்ன பண்ணீங்க, கொடுத்தீங்களா ஆண்டவரே, எனக்கோ ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே, பசிக்குது ஆண்டவரே, சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் கதறி அந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ண உடனே பொத்துன்னு ஒரு சவுண்டு கேட்டான். என்னடா அது வெளியே ஒரு சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா கருப்பு கலர்ல ஒரு கவர் வந்து மரத்தடியிலிருந்து ஒரு குரங்கு என்ன பண்ணிடுச்சு, கையை தவறி போட்டுக்குது. அப்புறம் போயிட்டு அதை எடுத்துன்னு போய் திறந்து பார்த்தா, ஸோ கர்நாடகாவில் வந்து களியை வந்து மாவு சோறுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மாவு சோறு. அந்த களியும் போட்டி குழம்பும் பார்சல் வித்து இந்த கடையிலேருந்து இந்த குரங்கு என்ன பண்ணிட்டு இருக்குது, திருடி கொண்டு வந்துட்டுக்குது. அது திறக்கும் போது சூடு தாங்க முடியாம என்ன ஆயிடுச்சு, கையில இருந்து மிஸ் ஆகி கரெக்டா ஊழியக்காரனுடைய வாசப்புல வந்து விழுந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நினைச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் ஜெபத்தை கேட்டு மாவு சோறும் கறி குழம்பும் கொடுப்பாருன்னு சொன்னா உங்களையும் கர்த்தர் போஷிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சரீரத்திற்கு பலனை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஓடுவதற்கு பலன் கொடுக்கிற தேவன், சரீரத்திற்கு பலன் கொடுக்கிற தேவன். அது மாத்திரம் இல்லாம நம்ம இடத்துல அநேக காரியத்துக்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் எப்படியெல்லாம் போஷித்திருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்திற்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. நம்ம தேவன் நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறாரே, நமக்கு போஜனம் கொடுக்கிறவராய் இருக்கிறாரே. கண்டதை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்க கூடாது. சில பேர் ஆயில் ஃபுட்டு கண்டதை சாப்பிட்டு நம்ம உடலை கொடுத்து, வயிறு வந்து ஒரு குப்பை தொட்டி கிடையாது, எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்க கூடாது. நம்ம சரீரத்திற்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அதனால தான் நல்ல ஃப்ரூட்ஸை கொடுத்தாரு. அல்லேலூயா. நல்ல பழ வகைகளை கொடுத்தார். இன்றைக்கு ஞானம் இல்லாம இந்த தெருவோரங்கள் இருக்கிற கடைகள் அப்படி இப்படி சாப்பிட்டு சரீரங்களை கெடுத்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்காமல் அப்பா கொடுக்கிற பலத்தோடு வாழ கர்த்தர் நம்ம பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட அநேக ஜனங்களுக்கு மார்க் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல 5000 பேருக்கு அப்பமும் மீனும் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சரீர பலத்தை விரும்புகிறவர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. உங்க சரீர பலத்தை கர்த்தர் விரும்புகிறார். பசியாய் உன்னை விடுகிற தேவன் அவர் அல்ல. நீ பசியில் இருப்புன்னு சொன்னா அப்படியே பசியிலே இருந்து மறிச்சிடு அப்படின்னு சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்முடைய சரீர சுகத்தை விரும்புகிற தேவன், நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கடைசி ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ற பாருங்க. அந்த காண்டா மிருகத்திற்கு ஓடுகிற பலன் இருந்துச்சு. காண்டா மிருகத்துக்கு என்ன பலன் இருந்துச்சு, காண்டா மிருகத்துக்கு ஓடும் 40 கிலோமீட்டர்னா கூட அது யார்த்தாலும் 1/2 மணி நேரத்துல என்ன பண்ணும், ரீச் ஆகும். யோசித்து பாரு, என்ன வேகம் இல்ல, 100க்கு மேல போயிருவோம்னு நினைக்கிறேன். இங்கிருந்து வெள்ளூர் வரைக்கும் 50 கிலோமீட்டர்னு வச்சுப்போம். 1.5 மணி நேரம் ஆகுது நம்ம பைக்ல போறதுக்கு. 1/2 மணி நேரத்துல அந்த காண்டா மிருகம் ரீச் ஆகும் சொன்னா அப்ப என்ன ஸ்பீட்ல அது போவோம். ஒரு டாடா சுமோ ஸ்பீட்ல போகும்போது தெரியுது, அதோட ஸ்பீடா போகும்போது இருக்குது. அப்போ அவ்வளோ தக்கதாய் ஓடுகிறதற்கான பலனை அது என்ன பண்ணி கொள்ளுது, அவதரித்து வைத்துக் கொள்ளுகிறது. நீங்களும் ஓடுகிறதற்கான பலனை சத்திய வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
நீங்கள் ஓடுகிறதற்கான பலன் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. நீங்க சரீரத்திற்கான பலன் உங்க வேதாகமத்தில் இருக்கிறது. இந்த வசனத்தினால் உங்கள் எலும்புகள் நினமுள்ளதாகும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல யோசேப்பு குறித்து சொல்லுகிறார். அந்த ராஜாவுடைய மனைவி அவரிடத்தில் தவறாக நடந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் கொண்டு அவரிடத்தில் பேசும்போது யோசேப்பு பரிசுத்தவான் உத்தம குமாரன் என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. இந்த வீட்டில நான் வாசிக்கிறேனே, இந்த வீட்டில என்னிலும் பெரியவன் யாருமே இல்ல. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால், நீங்க அவருடைய மனைவியா இருக்கிறதுனால என்னை தவிர வேறொன்றையும் அவர்களை தவிர வேற எதுவுமே எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அவர் எதுவுமே விலக்கி வைக்கல. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய கவனிங்க இந்த வசனத்தை குறிச்சு வைத்துக் கொள்ளுங்க. நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யோசித்து பாருங்க. பாவத்தை விட்டு ஓடுகிறவனாய் பாவத்தை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காண்டாம் மிருகத்திற்கு மூன்றாவது ஒரு குணத்தை நான் சொன்னேன். முதல் அது ஓடும், இரண்டாவது சரீரம் நல்ல பலனுள்ளதா இருக்கும், மூணாவது பிடுங்கி எரியக்கூடிய ஸ்ட்ரென்த் அதுக்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள பிடுங்கி எரியக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவம் என்கின்ற வேர், பாவம் என்கின்ற அந்த பொல்லாத கருவாடி மரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? பிடுங்கி எரிய செய்கிறார். கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போச்சு, எல்லா கருவாலி மரத்தை என்ன பண்ணுங்க, பிடுங்கி போடுங்க. இதுதான் என்ன ஆகுது? தண்ணி நமக்கு கிடைக்க முடியாதபடிக்கு பிரச்சனை ஒன்று சொன்ன உடனே ஜேசிபி வச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? பிடுங்கி போட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க இருதயத்தை பார்த்து, உங்களை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார். உன்னில என்னெல்லாம் கருவலி மரத்தை போல பாவம் இருக்கிறது, இந்த தடவை கர்த்தர் அதை பிடுங்கி போடுன்னு சொல்லுகிறார். பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதான பலன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆதியாகமத்துல தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அல்லேலூயா. இந்த பாவத்தை, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொல்லாப்பை நான் எப்படி செய்வேன்? குழியில் இருந்த போதும் என்னோடு கூட இருந்தார், எனக்கு தரிசனத்தை தந்தார், என்னை அரண்மனைக்கு கொண்டு வந்தார், என்னை வழிநடத்தின தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வது? கேட்கிறான் பாருங்க. 21ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்க சொன்னா, கர்த்தரோ யோசேப்போடே இருந்தது, அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படியாய் செய்வார். அல்லேலூயா. அதனால அவன் என்ன ஆனா, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டார். தாய் தகப்பனுடைய சகோதரர்களை வச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்திட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டுல யார் சமாளிச்சு கொடுக்குறாங்களோ, சாப்பாடு போடுறாங்களோ, அவங்களுக்கு தான் என்ன மதிப்பு இல்ல. அல்லேலூயா. நீ மட்டும் வீட்டுக்கு கரெக்டா கவனிக்கலாம், என்ன ஆயிடும்? உன் மதிப்பு போயிடும். உன்னை அசட்டை பண்ணுவாங்க, உன்னை அலட்சியம் பண்ணுவாங்க. உன் வருமானம் உன் வீட்டு இல்லைன்னு சொன்னா உன்னை எல்லாம் பண்ணுவாங்க, ஒதுக்கிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா பாவத்தை மேற்கொள்ளுகிற பலனை கொடுத்து நம்மை நடத்துகிறவ. சங்கீதம் 138ஆம் சங்கீதம் 3வது வசனத்துல, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினே, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் ஆண்டவரே. நீங்க எங்க எனக்கு பலனை கொடுக்குறீங்க? என் ஆத்துமாவில் கொடுக்குறீங்க ஆண்டவரே. அந்த பலனுக்காக நமக்கு நன்றி. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. இன்னைக்கு அநேக காரியங்களுக்காக குடிக்கிறதுனால பலம் வருதுன்னு நினைக்கிறாங்களே. இன்னைக்கு நிறைய பேர், எத்தனை குடும்பங்கள் இப்படி. இன்னைக்கு கல்லூரியில் படிக்கிற பெண் பிள்ளைங்க என்ன பண்றாங்க? தன் முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணுன்றதுக்காக குடிக்கிற எத்தனை பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த தேசத்துல. ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்தா கேட்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகள், பலவீனமா இருக்கிற பிள்ளைகள், பாவத்தை மேற்கொள்ளும்படியாக அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணுமே, அவர்களுக்காக நம்ம பரிந்து பேசணுமே,
அவர்களுக்காக நம்ம மன்றாடணுமே. அந்த தேவன் எவ்வளவு நல்ல தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை கொடுத்த தேவன் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் ஒரு பலனை தந்தவர் நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அப்படி எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரத்தில் நம்ம ஜெபம் பண்ண போற மூணு காரியத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஓடுவதற்கான பலன், சரீரத்திற்கான பலன், பாவத்தை மேற்கொள்வதற்கான பலன். அந்த 3 வார்த்தை சொல்லி இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். என்னாகும் 23-22 கர்த்தர் தெளிவாக நம்மளோடு பேசினார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டானதுன்னு வசனம் சொல்லுகிறது. எல்லாமே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக தகப்பனே மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எல்ஷடாய் என்ற நாம உடையவரே மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரமா ஷதனமா ஹந்துரமா. ஆவியானவரே ஜெபம் பண்ணுங்க. இரவு கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். காண்டாமிருகத்தை போல, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் கொடுக்கிறவர், காண்டாமிருகத்திற்கு ஏற்ற பலனை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துகிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க தம்பி, ஜெபம் பண்ணுங்க சகோதரா, ஜெபம் பண்ணுங்க வாலிப சகோதரி, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆண்டவரே ஓடுவதற்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஓடுவதற்கு தக்க பலன் எனக்கு உண்டாகணும் ஆண்டவரே. ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு பலன் எனக்கு கிடைக்க நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுகிறீங்க? ஹல்லேலூயா. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும். சொல்லுங்க எல்லாரும். நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையார் என்னை மாற்றினே, சாத்தானை ஜெயித்திட பலனளித்தே. சிங்கத்தின் பிள்ளையார் என்னை மாற்றினே, சாத்தானை ஜெயித்திட பலனளித்தே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே. இயேசுப்பா, மகிமையின் பிரசன்னத்தினால் ஆண்டவரே பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த இரவு அபிஷேகத்தோடு நாங்க கடந்து போகணும் ஆண்டவரே. என்ன நிரப்புங்கன்னு கேட்கிறீங்களா? எங்களை நிரப்புங்கன்னு கேட்கிறீங்களா? நீங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த இரவு வேளையிலே கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் அப்படியே கைகளை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. உம்முடைய பலன் ஆண்டவரே, நீரே நீரே ஆண்டவரே. நீரே நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இருதயத்து மேல கைகளை வச்சு இந்த ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. எனக்கு ஓடுவதற்கான பலனை கொடுங்க ஆண்டவரே. நான் குடும்பத்தோடு பரிசுத்தமா ஓடுவதற்கு எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வாயில தட்டி ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்துல ஆண்டவரே காரிய சித்தி உள்ளவனா நான் ஓடணும் ஆண்டவரே. எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. சரீரத்திற்கான பலனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பா, என் கண்களில பலன் கொடுங்க ஆண்டவரே. என் சரீரத்துல பலன் கொடுங்க ஆண்டவரே. எங்க முதுகு தண்டுல ஒரு பலன் கொடுங்க ஆண்டவரே. என் இருதயத்துல ஒரு பலன் கொடுங்க ஆண்டவரே. என் சரீரத்துல ஒரு பலன் வேண்டாம் ஆண்டவரே.
அப்பா சரீர பலத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்காக நன்றி. பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. பிசாசை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த இரவு வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல எங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தோடு இணைந்து எங்களோடு ஊழியம் செய்ய முடியாது அருமையான தம்பி பிரசன்னாவை கர்த்தர் நீங்க பயன்படுத்தினீங்களே, நன்றி ஆண்டவரே. பிரசன்னாவுடைய எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்பா. நன்மையின் தேவன் எங்களுக்கு நன்மை செய்வீராக ஆண்டவரே. பிள்ளைய கர்த்தர் எவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து நீங்க ஆண்டவரை மீட்டுக் கொண்டீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை கேன்சர் வியாதியிலிருந்து நீங்க சுகத்தை கொடுத்தீங்களே, அதை எங்களால் மறக்க முடியுமாப்பா? அதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா பிரேமாண்டிக்காக ஆண்டவரே, சூர்யாக்காக ஆண்டவரை, பிரதாப்காக, வைரவன் பிரதருக்காக ஆண்டவரே, சாஞ்சா புதரிக்காக, அகஸ்டின்காக, எனக்காக, மியூலாக்காக, இதை ஆண்டவரை உலகத்திலே பல முனைகளில் இருந்து பார்த்து கொண்டிருந்த எங்களோடு ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. காண்டாமிருகத்திற்கு ஆண்டவரே ஒரு ஒத்த பலன் எங்க பிள்ளைகளுக்கும் எங்க குடும்பங்களுக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தேசத்தின் மேல் எழுப்புதலை நடப்பிக்கத்தக்கதான ஒரு பலன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி அந்த ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோம், அந்த கர்த்தாதி கர்த்தாவை மகிமைப்படுத்துவோம். விட்டு கொடுத்து கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கன்னு கேளுங்க. இப்ப கர்த்தர் தொடுகிறா, இப்ப கர்த்தர் தொடுகிறா. அப்படிப்பட்ட ஒரு பலன் இறங்குகிறது, அப்படிப்பட்ட ஒரு பலன் இறங்குகிறது, அப்படிப்பட்ட ஒரு பலன் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. சமானை தொடர்ந்து நடத்தினதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம், துதிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. God bless you.